ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் துவரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், 2 தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம், கல்லுப்பு போட்டு இந்த பருப்பை ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். ரொம்பலாம் வேகக்கூடாது, ஜஸ்ட் ஒன்று பாதியமாக வெந்தால் போதும். ஒரு 3 விசில்லேயே அது போதும். கரண்டி வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், மத்தெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஹீட் பண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பருப்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம லஞ்ச் கட்டுறோம் இல்லையா பிள்ளைங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக நெய் ஊற்றிருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நாட்டு அவரைக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், பக்கத்து வீட்டில் கொடுத்த நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய். அதுக்கப்புறம் கடாய் வச்சு ஹீட்டான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த காய்கறிகளையும் நல்லா வதக்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா நம்ம அது வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நல்லா அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். அப்புறம் இறக்கும்போது பூண்டு நசுக்கி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஃபைனல் டச்சு ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மாதிரி அப்படி எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இந்த தொக்கு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் சாப்பிடணும் போல் வந்துச்சு. ஸோ இந்த அப்பளத்தையும் அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி தான் அதை சும்மா அப்படி 2ஆக கட் பண்ணி தான் அதை பொரிச்சிருக்கேன், முழுசாரெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதுவும் நேற்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், லெமன் பிக்கிள். ஸோ அதுவும் இன்றைக்கி நம்மளோட லஞ்சில் ஆட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டிஷ் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கூட மாங்காய் போட்டிருக்கோம், அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.